நீ கோபப்பட்டால் உலகமே உன்னை போற்றும். அது எப்படி கோபப்பட்டால் உலகமே போற்றுங்கிற கேள்வி உங்களுக்குள்ள எழும். ஆனால் கோபப்பட்டால் உலகமே போற்றும் என்பதுதான் உண்மை. கோபம் அழகானது, ரொம்ப அற்புதமானது. கோபம் ஒரு மனிதனை மிகச்சிறந்த மனிதனாக மாற்றுவது கோபம். அது எப்படி கோபம் ஒரு மனிதனை மிகச்சிறந்த மனிதனாக மாற்றும் என்ற கேள்வி உங்களுக்குள் எழலாம். ஆனால் அந்த கேள்விக்கு பதில் இருக்கிறது. கோபம் என்பது எப்பொழுது, எங்கே, யாரிடம், எந்த சூழ்நிலையில் அந்த கோபத்தை பயன்படுத்த வேண்டும் என்று ஒரு விஷயம் இருக்கிறது. அந்த விஷயத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தினால் உங்களுடைய கோபம் இந்த பூமியில், இந்த பிரபஞ்சத்தில், மனிதகுலத்தில் மிக அற்புதமான ஒரு அழகான விஷயமாக மாறிவிடும் என்பதுதான் உண்மை. கோபம் எப்பொழுது பயன்படுத்த வேண்டும், எந்த சூழ்நிலையில் பயன்படுத்த வேண்டும் என்றால், கோபம் இந்த உலகத்திற்கு தீங்கு ஏற்படும் போது அந்த கோபத்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். அந்த கோபத்தினால் என்ன நன்மை ஏற்பட போகிறது என்றால், கோபம் எந்த சூழ்நிலையில் நீங்கள் காட்ட வேண்டுமென்றால் அதை அழகாக காட்ட வேண்டும். அழகான கோபமாக இருக்க வேண்டும். மற்றவர்கள் ரசிக்கும்படி இருக்க வேண்டும் அந்த கோபம். அந்த கோபம் மற்றவர்களை சிந்திக்க வைக்க வேண்டும். அப்படிப்பட்ட கோபம் இந்த உலகத்திற்கு அழகானதாக இருக்கும் என்பதுதான் உண்மை. உங்களுடைய கோபம் நேர்மையாகவும் நன்மைக்காகவும் உலக நன்மைக்காகவும் இருந்தால் இந்த உலகமே உங்களுடைய கோபத்தை ஏற்றுக்கொள்ளும். இந்த கோபம் என்பது உங்களுடைய நன்மைக்காக பயன்படுத்தினால் உலகம் உங்களை வெறுக்கும். உலக நன்மைக்காக அந்த கோபத்தை பயன்படுத்தும் போது அந்த சூழலில் நீங்கள் புன்னகையோடு அந்த கோபத்தை காட்டுங்கள். இந்த உலகமே உங்கள் கோபத்துக்கு ரசிகர்களாக மாறிவிடுவார்கள் என்பதுதான் உண்மை. கோபத்திற்கே ஒரு ரசிகர்கள் இருக்கிறார்கள் என்றால், அப்பொழுது உங்களுடைய கோபத்திற்கு ரசிகர்கள் இருக்கிறார்கள் என்றால் மற்ற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமில்லை. இந்த பிரபஞ்சத்தின் நன்மைக்காக, இந்த பூமியில் வாழும் உயிர்களுக்காக, மனிதனுக்காக உங்களுடைய கோபம் பயன்படும் போது இந்த மனித குலமே உங்களை ரசிக்கும் என்பதுதான் உண்மை. கோபம் அழகானது என்று மற்றவர்களுக்கு நீங்களே ஒரு உதாரணமாக இருப்பீர்கள். இந்த கோபத்தை எப்பொழுது பயன்படுத்த வேண்டும், எங்கு பயன்படுத்த வேண்டும் என்று மற்றவர்களுக்கு நீங்கள் உணர்த்திவிட்டால் அந்த கோபம் எல்லோருக்கும் அழகானதாக இருக்கும். உங்களுடைய கோபமும் இந்த உலகத்தில் எல்லோரும் ரசிக்கப்படியான கோபமாக இருக்கும். நீங்கள் மிகப்பெரிய கதாநாயகனாக இந்த உலகில் கோபத்தோடு நீங்கள் இருக்கலாம். ஏனென்றால் உங்களுடைய கோபத்திற்கே இந்த உலகம் முழுவதும் ரசிகர்களாக மாறிவிடுவார்கள். அப்பொழுது நீங்கள் உலகத்தில் யாராலும் அசைக்க முடியாத ஒரு மனிதனாக இருக்க முடியும். உலகத்தின் ரோல் மாடலாக இந்த பூமியில் வலம் வர முடியும் என்பதுதான் உண்மை. நன்றி.